பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 54வது அதிகாரம் 7வது வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. தேவன் அவனுடைய எல்லா நெருக்கத்தையும் இருந்து அவனை விடுவித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுவதை பார்க்க முடியும். அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவன் எந்த பகுதியில் ஒளிந்து கொண்டிருக்கிறானோ, சீப்புரார் வந்து சவுலுக்கு சொல்லுகிறார்கள், தாவீது இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று. தான் இருந்த இடம் தன்னை கொலை செய்யும்படி தேடிக்கொண்டிருக்கிற சவுலுக்கு தெரிந்துவிட்டது. இனி என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தாவீது தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். அவர் சொல்கிறான், ஆண்டவரே, என் வார்த்தையை கவனியும். எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியேறி என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட இருக்கிறார்னு சொல்றான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார், என்னை ஆதரிக்கிறவர்களோடு கூட அவர் இருக்கிறார். அதனால் அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார் என்று சொல்லுகிறார். அந்த நெருக்கத்திலேயும் தேவனிடத்தில் ஜெபித்தது மாத்திரமல்ல, தேவனை துதித்ததை நீங்க பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. எங்க ஒரு பக்கம் தன்னை கொலை செய்யும்படி சவுல் தேடுகிறான், சவுலுக்கு மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவன் இருந்த இடம் காட்டி கொடுக்கப்பட்டுருச்சு. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? அந்த இடத்திலிருந்து தப்பி செல்ல வழி பார்ப்போம்ல. ஆனால் அந்த நெருக்கத்திலையும் அவன் தேவனை துதிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் நம்பியிருந்தான், இந்த நேரத்தில் தேவனால் மட்டும்தான் எனக்கு சகாயம் செய்ய முடியும், எனக்கு ஆதரவாக இருக்கிற ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த கால வேளையில் கர்த்தரை நம்புவோமா? உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் பிரைஸ் தி லார்ட் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். அவர் சொல்லும் வார்த்தையை கவனிங்க. சங்கீதம் 59:10, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பான், தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். சங்கீதம் 92:11 வாசிக்கும் போது, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 112:8 வாசிக்கும் போது, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். இந்த காலவேளையில் நான் சொல்லுவேன், தேவன் தம்முடைய கிருபையினால் உன்னை சந்திக்க போகிறான். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதங்க, தைரியமாக இருங்க. அந்த பிரச்சனையின் நடுவில்
கர்த்தர் இருக்கிறார் என்று நம்புங்க. கட்டாயம் இன்னைக்கு உங்கள் சத்துருக்களை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. என்னுடைய சகாயம் உம்மிடத்திலிருந்து தான் வருது. உம்மை நம்புகிறேன். எங்களுடைய எல்லா நெருக்கத்தையும் நீக்கி இன்னைக்கு எங்களை விடுவிச்சிடுங்க. என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.